ட்விட்டர்ல பக்கத்துல போட்டிருக்க பாத்தீங்கன்னா அதுதான் நான் என்னால் கண்டுபிடிக்க முடியுது. அந்த ட்விட்டர் பக்கத்துல அவர் எழுதிக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் பார்த்தால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கரூர்ல எதிர்வினையாகி இருக்குது என்று தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். விஜய் அவர்களுக்கு நீங்க 45 சீட் வரைக்கும் கிடைக்கும் நீங்க விஜய் அவர்களால ஒரு அளவு எண்ணிக்கையில அதிகப்படுத்த முடியும். பட் அது எல்லாமே சீட்டா கன்வெர்ட் ஆகுமான்றது பெரிய கேள்வியா இருக்குல்ல. ஒண்ணே ஒண்ணு சீட்டா கன்வெர்ட் ஆகுதா இல்லையா இன்னொன்னு ஊற்றி விஷயமா அவர் சொன்னதெல்லாம் கீழே நடந்தது வந்துருச்சு. அவருக்கு அந்த விசில் வராதுன்னு நாங்க விசில் அடிச்சுட்டார், ஜோரா அடிச்சுட்டார், ஜிம்மையா போயிடுச்சு. அது ஆக மொத்தம் அந்த ஒரு நிலைமையை பார்த்தாலே விஜய்க்கு ஆதரவாகத்தான் தமிழக களம் கரூரில் இருந்ததுன்னு சொல்ல முடியும். இல்லாம அவர் இப்படி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரா பாருங்க. என்ன அரசியல் என்பது ஏதோ அசகாய சூரர்களுக்கு மட்டுமே இல்லை, அதீத அனுபவசாலிகளுக்கு மட்டுமே இல்லை. அவர் எப்படி நாம் வெற்றியே வெல்லும், உண்மையே வெல்லும், வெற்றி கிடைக்கும்லாம் சொல்லி கான்பிடென்டா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கான்பிடன்ஸ் அவர்கிட்ட தெரியுதுங்களா?